புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இன்றிரவு களைகட்ட உள்ள நிலையில் கடலூர் புதுச்சேரி எல்லையில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டு காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, இந்த இரவு புத்தாண்டு பிறக்க உள்ளதையொட்டி தமிழ்நாடு மட்டுமன்றி உலகம் முழுவதும் இந்த கொண்டாட்டங்கள் என்பது தற்போது தீவிரம் அடைந்து வருகிறது. இந்த நிலையில் ஏராளமானோர் புதுச்சேரி மாநிலத்திற்கு அதிக அளவில் புத்தாண்டை கொண்டாடி மகிழ்வதற்காக படையெடுப்பு அதிகரித்து உள்ளது. இருக்கக்கூடிய 13,000க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய அறைகள் அதுவும் 2 நாட்களுக்கே முன்பதிவு செய்யப்பட்ட நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அதிக அளவில் போலீசாரும் குவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் புதுச்சேரி மாநிலத்தில் தற்போது அதிக அளவில் மக்கள் கூட்டம் என்பது அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரியிலிருந்து தமிழ்நாட்டிற்கு பல்வேறு பகுதிகளில் தற்போது மது கடத்தல் என்பது அதிகரித்து வந்து வருகிறது. இந்த நிலையில் கடலூரையொட்டி உள்ள 13 சோதனை சாவடிகளில் தற்போது கடலூர் மாவட்ட போலீசார் தீவிரமாக சோதனையில் மேற்கொண்டு வருகிறார்கள். அங்கிருந்து இருசக்கர வாகனம், ஆட்டோக்கள், பேருந்துகள் என மதுகளை கடத்தி வருவர்கள் அந்த மது பாட்டில்களை தற்போது போலீசார் பறிமுதல் செய்து தற்போது கடலூர் ஆல்பேட்டை பகுதி சோதனை சாவடியில் அங்கு நிறுத்தி சோதனை செய்ததில் ஏராளமான மது பாட்டில்கள் தற்போது பறிமுதல் செய்யப்பட்டு அங்கேயே அவர்கள் முன்பே கொட்டி அழிக்கக்கூடிய காட்சிகளும் அங்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த கடலூர் புதுவை எல்லையான 13 சோதனை சாவடியில் தற்போது இந்த சோதனை என்பது நடைபெற்றிருக்கிறது. இன்று இரவு மட்டுமில்லாமல் நாளை இரவு வரை இந்த சோதனை என்பது தொடர் சோதனையாக நடைபெறும் என்று தற்போது கடலூர் மாவட்ட எஸ்பி அறிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக இதுவரை சுமார் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் மது கடத்தல் என்பது நடத்திருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த தீவிர சோதனை என்பது 13 கடலூர் ஆல்பேட்டை மற்றும் இந்த கடலூர் புதுவை எல்லையில் உள்ள அனைத்து சோதனை சாவடிகளும் இந்த தீவிர சோதனை என்பது நடைபெறும் என்று கடலூர் மாவட்ட எஸ்பி தெரிவித்திருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.